Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் கமலா ஸ்டோர்ஸ்ல உள்ள சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கமலா ஸ்டோர்ஸ்ல உள்ள brass, அலுமினியம், காப்பர், அயன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணுங்க. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவேலபிளா இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்தாலும் கூட நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹோம் நீட்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து வினோத் பிராண்ட்ல உள்ள ஒரு குக்கிங் அண்ட் சர்விங் பவுல் செட் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வினோத் பிராண்ட்ல உள்ள ட்ரிபிள் கோட்டிங்ல உள்ள கடாய், அதுக்கப்புறம் சாஸ் பேன் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய குக்வேர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பவுல் செட்டை ப்ரைஸோடையும் வித் கெப்பாசிட்டியோடையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 200 ml கெப்பாசிட்டி உள்ளது. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 rupees வருது. அதுக்கு அடுத்து உள்ளது வந்து இந்த சைஸ் வந்து 300 ml பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 225 rupees வருது. அதுக்கு அடுத்து உள்ளது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 279 rupees வருது. அதுக்கு அடுத்து உள்ள இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 313 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள சைஸ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 477 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இந்த டிசைன் வந்து இந்த சைஸ் வந்து 1.5 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 535 rupees வருது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 710 rupees வருது. இந்த சைஸ் வந்து 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 805 rupees வருது. இந்த லாஸ்ட் சைஸ் வந்து 7 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி 927 rupees வருது. இந்த மாதிரி 200 ml சைஸ்ல இருந்து 7 லிட்டர் கெப்பாசிட்டி 7 லிட்டர் பிடிக்கிற வரைக்குமே வந்து இங்கே வந்து சைஸஸ்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே செட்டாகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம், சிங்கிளாகவும் நம்ம தேவையான சைஸஸும் நம்ம எடுத்துக்கலாம். இதோடைய பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம். அப்படின்னா இது 3 லேயர் கோட் கொடுத்துருக்குறாங்க. அலுமினியம் அந்த இதிலே பாருங்கள், அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் அதுக்கப்புறம் அலுமினியமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த 3 லேயர் கோட் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து இந்த சாண்ட்விச் பாட்டம்னால வந்து நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம என்ன குக் பண்ணாலும் அடி பிடிக்காது. ஆனால் வந்து நம்ம ட்ரை ஹீட் பண்ண முடியாது. பாலோ ஆயிலோ இல்லை தண்ணியோ ஊற்றி தான் நம்ம குக் பண்ணணும். குக் பண்ணும் போது சீக்கிரத்தில் இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன குக் பண்ணாலும் அடி பிடிக்காது. இதே நம்ம ட்ரை ஹீட் பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே உள்ள அந்த சாண்ட்விச் பாட்டம் வந்து தனியாக கலந்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடி பிடிக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக அடி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ட்ரை ஹீட் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள பாட்டம் வந்து தனியாக கலந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சாண்ட்விச் பாட்டத்துடைய ஸ்பெஷல் வந்து இதில் வந்து அலுமினியம் கோட் கொடுத்துருக்கறனால சீக்கிரமாக வந்து பாத்திரம் வந்து சூடு கிடைக்கும். அதனால வந்து நமக்கு ஃபியூயல் கன்சப்ஷன் ஆகும், கேஸ் கன்சப்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம சர்விங் பவுலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பால் பாத்திரமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பால் வாங்கி அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். பால் வந்து சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஸ்வேர் அப்படிங்கிற பிராண்டில் உள்ள ஒரு ட்ரிபிள் குக்வேர். இது அந்த திக்னஸ் பாருங்கள், ட்ரிபிள் கோட் உங்களுக்கு தெரியும். இதுவும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டு தான். இதில் வந்து இப்போதைக்கு 2 சைஸ் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து 14 inch சைஸ் வந்து 590 rupees. இது வந்து 18 inch சைஸ் வந்து 860 rupees போட்டிருக்காங்க. உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் லுக்லையும் வெளியே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 லேயர் கோட் பண்ணியிருக்கிறனால சீக்கிரமாக ஃபுட்டு வந்து அடிப்பிடிக்காது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா குட் லைஃப் அப்படிங்கிற பிராண்டில் ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இது பார்த்தீங்கன்னா 18 kg திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 kg திக்னஸில் பண்ணின பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு கிளியராக என்னன்னு புரியல. ஆனால் வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பயங்கர வெயிட்டாக இருக்குது. அதே சமயம் நம்ம குக் பண்ணாலும் சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. இதில் இந்த சைஸ் வந்து 11 inch சைஸ். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 428 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இந்த சைஸ் வந்து 12 inch சைஸ் வந்து 505 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள 13 inch சைஸ் பார்த்தீங்கன்னா 597 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள 14 inch சைஸ் பார்த்தீங்கன்னா 690 rupees வருது. இதுவும் நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம், சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சர்விங் பவுல் செட். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54 rupees வருது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 75 rupees வருது. இந்த சைஸ் எடுத்தால் 105 rupees வருது. அதில் இது கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்தோம்னா 130. அதுக்கடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா
155. இந்த லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 195 ருபீஸ் வருது. நம்ம இதை அப்படியே செட்டாகவும் எடுத்துக்கலாம், தனியாகவும் சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம். குழம்பு இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சர்விங் பவுல் பார்த்தீங்கன்னா இது அதிலே ஃப்ளாட் மாடல். முதல்ல வந்தது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருந்தது பாட்டம், இது வந்து ஃப்ளாட் பாட்டமாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ் வருது இந்த சின்ன சைஸு. அடுத்த சைஸ் வந்து 150 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 198 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு இந்த சைஸுடைய ப்ரைஸ் வந்து ஸ்டிக்கர் காணும். நெக்ஸ்ட்டு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 298 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 496 ருபீஸ் வருது. அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 620 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 710 ருபீஸ் வருது. எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 785 ருபீஸ் வருது. இது எல்லாமே இப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க ஐட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட குவாலிட்டி நமக்கு பார்த்தாவே தெரியுது, நல்ல ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம செட்டில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் அது வந்து பெருசு வந்து 10 லிட்டர் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு 8, அதுக்கடுத்து 7, இது 5, இடையில 2 சைஸ் இல்லை அப்படி சொல்லி சொன்னாங்க. இது 3 லிட்டர், இது 2 லிட்டர், இது 1 லிட்டர் பிடிக்கும், இது 3/4, இது அரை, இது 1/4. இந்த அளவுக்கு நம்ம குழம்பு இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பாத்திரங்கள் இது. இப்போ நாம் காமிச்ச பாத்திரத்துக்கு வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி லிட்டும் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சைஸ் லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. டிசைன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியாக இருக்குது அந்த பாத்திரத்துக்கு. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 36 அந்த மாதிரி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸ் வந்து. இப்போ இந்த மூடியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த செட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா சைஸுக்குமே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி லிட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லிட்டோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்குது, பிளைன்லையும் இருக்குது, மேலே நாப் வச்ச மாதிரியும் இருக்குது. அது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பாடு வடிகட்டுற மாதிரி கூட நம்ம லிட் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45. ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது. இந்த மாதிரி டைப்பில் கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாப் வச்ச மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். மேலே வந்து நாப் போட்டு ஸ்க்ரூ போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம லிட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.